ரைட் பாருங்க பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்கான ஸ்கிரீன் ஒன்னா இருக்கும். எல்லாருக்கும் பேப்பர் வருதா? ரைட். இதோட முதலாவது படம் பாருங்கோ. படத்தில் காட்டப்படுவது எது? ரைட். முதலாவது விடயம் பாருங்க பிள்ளைகள், படத்தில் காட்டப்படுவது எது? அப்ப உங்களுக்கு தெரியும், இங்க படத்துல காட்டப்படுகின்ற விடயம் பாதிகாவையனின் உருவச்சிலை. அப்ப கொள்ளுங்க எல்லாரும், பாதிகாவையன் உருவச்சிலை. சரியா? பாதிகாவையன் உருவச்சிலை. இரண்டாவது வினா பாருங்க பிள்ளைகள், இச்சிலை காணப்படும் இடம். இச்சிலை காணப்படுற இடம் அனுராதபுரம். அனுராதபுரம் எங்கே என்று கேட்டால் ருவன்வெளிசாய முற்றத்துல. எந்த வெளிசாய முற்றத்துல? ருவன்வெளிசாய முற்றத்துல பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளும். இது எந்த நாட்டுக்கு தூதுக்குழுவை அனுப்பினான்? எந்த நாட்டுக்கு தூதுக்குழுவை அனுப்பினான் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பிய மன்னன் தன்னுடைய ஆட்சி காலத்துல பிள்ளைகள் உரோம் என்ற நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினான். எந்த நாட்டுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினவன்? உரோம் என்று சொல்லப்படுகின்ற நாட்டு. அந்த தூதுக்குழு கொண்டு வந்த பொருட்கள் இதற்கு வழங்கப்பட்டது? ருவன்வெளிசாய விகாரைக்கு. எந்த விகாரை? ருவன்வெளிசாய விகாரை. ரைட் பிள்ளைகள், என்ன விகாரை? ருவன்வெளிசாய விகாரை. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பாதுகாவியன் தொடர்பான விடயம். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், படத்தில் காட்டப்படுவது யார்? படத்துல காட்டப்படுபவர் யார்? குளோடியஸ் தொலமி. அப்ப போட்டுக்கொள்ளுங்க எல்லாரும், குளோடியஸ் தொலமி என்று போடுங்க. ரைட். குளோடியஸ் தொலமி. ரைட், எழுதிக்கொள்ளுங்க, குளோடியஸ் தொலமி. இவர் வாழ்ந்த இடம் பிள்ளைகள் அலெக்சாந்திரியா. அலெக்சாந்திரியா. இவர் வாழ்ந்த இடம் பிள்ளைகள் அலெக்சாந்திரியா. இவர் இலங்கை பற்றி குறிப்பிட்ட நூல் என்னடா? பூகோள சாஸ்திர பிரவேசம். பூகோள சாஸ்திர பிரவேசம். இவர் வாழ்ந்த காலப்பகுதி என்ன பிள்ளைகள்? கிபி 90 தொடக்கம் 168. அப்ப இவர் எந்த இனத்தை சார்ந்த ஒரு பிள்ளைகள்? கிரேக்க உரோம இனம் பிள்ளைகள். உண்மையாகவே இவருடைய இனம் பிள்ளைகள் கிரேக்கம்தான். ஆனா எங்கட புக்கில் உரோம இனம் என்று சொல்லப்படுது. அதனால போன வருடம் எக்ஸாம் பேப்பர்ல வரைக்குள்ள வந்த கேள்வி கிரேக்க உரோம இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது. ரைட், ஓகே. இப்ப பாருங்கோ, அடுத்த வினாவுக்குள்ள நாங்கள் போறோம். சரிதானே? எந்த வினாவுக்குள்ள போறோம்? அடுத்த வினாவுக்குள்ள நாங்கள் போறோம். ரைட். எந்த வினாவுக்குள்ள? அடுத்த வினா. இப்ப பாருங்கோ, அடுத்த வினா என்னம்மா? ஒரு கத்தரிக்கோள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த உருவத்தை நீங்க பார்த்திருப்பீங்கள் எங்கே என்று சொன்னால் 10ஆம் ஆண்டினுடைய 5வது பாடப்பரப்புல பார்த்திருப்பீங்க. ரைட். எங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள்? 5வது பாடம். அப்ப இந்த படத்தினால் குறிக்கப்படுவது யாது? உலோக கத்தரிக்கோள். அப்ப கொள்ளுங்க எல்லாரும், உலோக கத்தரிக்கோள். இவை காணப்படும் இடம் ஆலாகன பிரிவனா. பிரகேட்டுகளை வேணுமெண்டா புலனர்வு என்று போட்டு வைங்கோ. இவை எதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன பிள்ளைகள்? அறுவை
சிகிச்சை அல்லது சத்திர சிகிச்சை. சத்திர சிகிச்சை, ரைட். அறுவை சிகிச்சை அல்லது சத்திர சிகிச்சை. இது எந்த மன்னனுக்குரியதம்மா? முதலாம் பராக்கிரம பாகு. ஆர்பாகு பிள்ளைகள்? முதலாம் பராக்கிரம பாகு மன்னன் அல்லது மகாபராக்கிரம பாகு என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பிள்ளைகள் பாருங்கோ, அடுத்த படம் தந்திருக்குது என்ன? மணிமாலை. என்ன மாலை? மணிமாலை. இது கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கேடா? இப்பன் கட்டுவ. இப்பன் கட்டுவ. இது எவற்றை வெளிப்படுத்தி நிற்கிறது? ஆரம்பகால ஆபரண தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்துது. இதன் காலப்பகுதி யாதுடா? கிமு 700 தொடக்கம் 450 இடைப்பட்ட காலம். இதை வேணுமெண்டா நாங்கள் முன்வரலாற்று காலம் என்று சொல்லலாம். என்ன காலம்? முன்வரலாற்று காலம் என்று சொல்லலாம். அல்லது இன்னொரு கேள்வி கேட்பார்கள், இதனை பயன்படுத்தியவர்கள் யார் என்று கேட்டால் பிரபுத்துவ குடும்பங்கள். பிரபுத்துவ குடும்பங்கள். சரியா பிள்ளைகள்? யார் பயன்படுத்தினது? பிரபுத்துவ குடும்பம். ரைட், எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும். எல்லாரும் எழுதிக்கொள்ளுங்க. சரிதான? எல்லாருமே எழுதி கொள்ளுங்கள். ரைட். இப்ப நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ள போவோம் பிள்ளைகள். எந்த வினாவுக்குள்ள போறோம்? அடுத்த வினாவுக்குள்ள போறோம். ரைட், பாருங்க பிள்ளைகள். அடுத்த படங்களை பார்த்து கொள்ளுங்க. ரைட். ஏற்கனவே நாங்கள் இது சார்ந்த படங்கள் செய்து கொண்டு நாங்கள் பிள்ளைகள், இது சார்ந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டு நாங்கள். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், உரையாது. அப்ப இந்த உருவென்ன நாங்க என்ன எழுத போறோம்? கற்பாலம் என்று எழுதுவோம். என்ன பாலம்? கற்பாலம் என்று சொல்லி எழுதுவோம். என்ன பாலம்? கற்பாலம். இது அமைக்கப்பட்டுள்ள நதி என்னடா? மல்வத்து ஓயா. என்ன நதி? மல்வத்து ஓயா அல்லது கதம்ப நதி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். கதம்ப நதி அல்லது அருவியார் என்று சொல்ல போறோம். என்னாறு? அருவியார் என்று சொல்லி குறிப்பிடலாம். இதன் மூலம் நாங்கள் எதனை அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகள்? பாலம் கட்டும் முறைமை. என்ன கட்டும் முறைமை? பாலம் கட்டும் முறைமை பற்றி அறிந்து கொள்ளலாம் பிள்ளைகள். இது அமைக்க பயன்படுத்தப்பட்ட ஊடகம் என்றா பிள்ளைகள்? கற்றூன் என்று சொல்லலாம். என்ன தூண்? கற்றூன்கள் என்று சொல்லலாம். அல்லது கருங்கற்கள் என்று சொல்லி குறிப்பிடலாம். என்னகள் பிள்ளைகள்? கருங்கல் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அப்ப பாருங்க, முதலாவது கற்பாலம் என்று சொல்ல போறோம். இது அமைக்கப்பட்டுள்ள நதி மல்வத்தோயா. இதனூடாக என்ன விடயம் அறிந்து கொள்ளலாம்? பாலங்கட்டும் முறைமை. இது அமைக்க பயன்படுத்தப்பட்ட ஊடகம் என்னடா? கருங்கல் அல்லது கற்று. அடுத்த பாருங்க பிள்ளைகள், இப்படைப்பின் பெயர் யாது? குதிரைத்தலையும் மனிதனும் இல்லாட்டி நீங்கள் இன்னொரு விதமாகவும் எழுதலாம் பிள்ளைகள். மனித உருவமும் குதிரை தலையும் என்று போடலாம். மனித உருவமும் குதிரை தலையும் என்று சொல்லி போடலாம். ரைட். இப்படைப்பு எங்க உள்ளது பிள்ளைகள்? இந்த படைப்பு இசுருமுனி விகாரையில உள்ளது. இசுருமுனி விகாரையில காணப்படுது. இந்த விகாரையில இசுருமுனி விகாரம். இது எந்த கால பகுதிக்குரியது? கிபி 7ஆம் நூற்றாண்டுக்குரியது பிள்ளைகள். எத்தனையாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டுக்குரியது. இது கலைமரபினை பின்பற்றி அமைக்கப்பட்டது. பல்லவர் கால கலைமரபு. எந்த கலைமரபு பிள்ளைகள்? பல்லவர் கால கலைமரபு. ரைட், பல்லவர் காலம். சரிதான பிள்ளைகள்? என்ன காலம்? பல்லவர் காலம். அப்ப இதனை அமைத்த நிர்மாணிப்பு அமைக்கப்பட்ட விகாரை எதிரா சிறுமுனி விகாரை. இது அமைத்த இந்த விகாரை இந்த மன்னனாரடா? தேவநம்பிய தீசன். ஆர் மன்னர்கள் பிள்ளைகள்? தேவநம்பிய தீசர் என்று சொல்லி குறிப்பு. சாதாரண யார் என்று குறிப்பிட போறோம்? தேவநம்பிய தீசன். ரைட், ஓகே. அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். படத்தில் காட்டப்படுவது எது? கல்லறை மயானம்.
இப்பன் கட்டுவ கல்லறை கல்லறை மயானம். ரைட். இதனை பயன்படுத்தியவர்கள் யார் பிள்ளைகள்? பருமகர்கள், பருமகர் அல்லது பிரபுத்துவ குடும்பங்கள், பிரபுத்துவ குடும்பங்கள். இது அமைந்துள்ள இடம் என்னடா? இது அமைந்துள்ள இடம் என்னடா? இப்பன் கட்டுவ. இந்த இடம் இப்பன் கட்டுவ. இது எக்காலகட்டத்துக்குரிய பிள்ளைகள்? முன்வரலாற்று காலம் அல்லது கிமு 700 தொடக்கம் 450 இடைப்பட்ட காலம். 700 தொடக்கம் 450 இடைப்பட்ட காலம். என்ன காலம் பிள்ளைகள்? இந்த களிமண் கல்லறை மயானம் அமைக்கப்பெற்றிருந்த காலப்பகுதி. இந்த மயானம் அமைக்கப்பட்டிருந்த காலப்பகுதி களிமண் அதாவது கல்லறை மயானம் அமைக்கப்பெற்றிருந்த காலப்பகுதி. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், இப்ப பாருங்க எல்லாரும், நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ள போறோம். சரிதானே? எந்த வினாவுக்குள்ள போறோம்? அடுத்த வினாவுக்குள்ள நாங்க எல்லாருமே போக போறோம். ரைட். இங்க பாருங்க எல்லாரும், இங்க பாருங்க அடுத்த படத்தை. இதுல உங்களுக்கு தெரியும், படத்தில் காட்டப்படுவது என்னடா? சிவன் கோயில். என்ன கோயில்? சிவன் கோவில். ரைட். சிவன் கோயில் அல்லது 2ஆம் இலக்க சிவன் கோயில், 2ஆம் இலக்க சிவன் கோயில். ரைட். இந்த ரெண்டுல ஒரு பேரை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், இது அமைந்துள்ள இடம் என்னடா? புலனறுவை. இது எங்கடா அமைய பெற்றிருக்குது? புலனறுவை. பிரதான பிள்ளைகள், இது எங்க அமைய பெற்றிருக்குது? புலனறுவை. இதுல பின்பற்றப்பட்டுள்ள மரபு என்னடா? சோழர் கால கலைமரபு. சோழர் கால கலைமரபு. இதனை அமைத்தவர்கள் யாரடா? சோழர்கள். ஆறு அமைத்தவர்கள் சோழர்கள். இந்த சோழகால கலைமரபுக்குள்ள பிள்ளைகள் நீங்க போடலாம் தென்னிந்திய கலைமரபுண்டு. எந்த கலைமரபு? தென்னிந்திய கலைமரபு. இது அமைத்தவர்கள் யாரடா? சோழர்கள். ஆர்? ராயராய சோழன், ராஜேந்திர சோழன் என்று சொல்லப்படுகின்ற சோழ மன்னர்களால் அமைக்கப்பட்டது. பிள்ளைகள், இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு பிள்ளைகள், வானவன் மாதவி ஈஸ்வரம். வானவன் மாதவி ஈஸ்வரம் என்ற பெயரால இது அழைக்கப்படும். என்ன பெயரால? வானவன் மாதவி ஈஸ்வரம். சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள், இது ருவன்வெளி தூபராம தாது கோபம். தூப ராம தாது கோபம். இங்கு இதனை அமைத்தவன் யாரடா? தேவநம்பிய தீசன். ஆறு பிள்ளைகள்? தேவநம்பிய தீசன். இது உள்ள புனித சின்னம் என்னடா? புத்தபெருமானுடைய புத்தபெருமானின் வலது பக்க தாடை என்பு. தாடை என்பு. புத்தபெருமானுடைய வலது பக்க தாடை என்பு. இது இக்காலத்துக்குரியது, அனுராதபுர காலத்துக்குரியது. அனுராதபுர காலத்துக்குரியது. இந்த காலம் பிள்ளைகள்? அனுராதபுர காலம். ரைட். அடுத்த படம் பாருங்க பிள்ளைகள், இவரு யாது? 2ஆம் ராயசிங்கன். 2ஆம் இராயசிங்கன். இதனை வரைந்தவர் யார்? ராபர்ட் நாக்ஸ். ராபர்ட் நாக்ஸ். இதனை வரைந்தவர் யார்? ராபர்ட் நாக்ஸ். இவரிடம் தொடர்புடைய ராசதானி என்னடா? கண்டி. இவரிடம் தொடர்புடைய ராசதானி என்னடா? கண்டி. இவர் நிலைமை பெயர் என்னடா? மகாஸ்தான குமார. மகா ஆஸ்தான குமார. ரைட். ஓகே, மகாஸ்தான குமார. சரி, அப்ப பாருங்க பிள்ளைகள், இனி நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள போவோம் பிள்ளைகள். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரியான? இப்ப பாருங்க, படத்தில் இருப்பவர் யார்? உங்களை படத்துல இருப்பவரை நல்லா தெரியும். ஆறு பிள்ளைகள்? DS சேனநாயக்கா. ஆறு பிள்ளைகள்? DS சேனநாயக்கா. இதில் உருவாக்கப்பட்ட கட்சி என்னடா? இவரால் உருவாக்கப்பட்ட கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி.
இவர் வகித்த பதவி என்னடா? காணியும் விவசாயமும். இவர் டொனமூர் யாப்பில் இக்குழுவின் தலைவர். பிள்ளைகள் இதுல ரெண்டு விஷயம் எழுதலாம். இக்குழுவின் தலைவர் காணி விவசாயத்தினுடைய அமைச்சராக இருந்தது. இவர் வகித்த பதவி பிள்ளைகள் சாரி மென்னிக்கோணம் பிரதமர் பதவி. என்ன பதவி? பிரதமர் பதவி. ரைட். என்ன பதவி? பிரதமர் பதவி. ரைட். அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள். படத்துல காட்டப்பட்டிருக்கிற உருவம் என்னடா? ஜெனி இயந்திரம். என்னடா இயந்திரம்? ஜெனி என்று சொல்லப்படுகின்ற இயந்திரம். என்ன இயந்திரம் பிள்ளைகள்? ஜெனி என்று சொல்லப்படுகின்ற இயந்திரம். அப்படி கொள்ளுங்க எல்லாரும். ஜெனி இயந்திரம் என்று. என்ன இயந்திரம் பிள்ளைகள்? ஜெனி இயந்திரம். ரைட். இதனை கண்டுபிடித்தவர் ஆரடா? ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ். அப்படி கொள்ளுங்க ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ் என்று. ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ். இது எத்துறையோடு தொடர்புடையது? நெசவுத்துறை. என்ன துறை? நெசவுத்துறை. இது எவ்வாறு இயக்கப்படுகிறது? இது கைகளினால இயக்கப்படுகிறது. இதனால கைகளினால் இயக்கப்படுகிறது. என்னதால இயக்கப்படுது பிள்ளைகள்? கைகளினால இயக்கப்படுது. சரி. அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள். அடுத்தபடியும் பாருங்க பிள்ளைகள். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாமே தேசியவாத சமூடமைவாத போராட்ட தலைவர்கள். அப்ப இந்த படத்துல காட்டப்படுபவர் ஜார் எங்க காட்டப்படுறவர்? இந்த படத்துல காட்டப்படுபவர் ஜார். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த படத்துல இருக்கிறவர் ஜார் என்று தெரியும். இவர்தான் ஜார் என்று பாத்தீங்களா பிள்ளைகள்? கொல்வின் ஆர்.டி. சில்வா. ஆர் பிள்ளைகள்? கலாநிதி கொல்வின் ஆர்.டி. சில்வா. இப்ப போட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். கொல்வின் ஆர்.டி. சில்வா. இவர் அங்கம் வகித்த கட்சி யாதுடா? கொல்வின் ஆர்.டி. சில்வா அங்கம் வகித்த கட்சி யாது? லங்கா சமசமாய கட்சி. லங்கா சமசமாய கட்சி. அக்கட்சி எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1935. அக்கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இடதுசாரிகள். இடதுசாரிகள் அழைக்கப்படினாம் இடதுசாரிகள் என்று சொல்லி அழைக்கப்படுது. அடுத்த பாருங்க பிள்ளைகள். படத்துல காட்டப்படுறவர் யாருடா? என்.எம். பெரேரா. என்.எம். பெரேரா. ரைட். என்.எம். பெரேரா. சரியான. யார் பிள்ளைகள்? என்.எம். பெரேரா. இவர் ஆரம்பித்த கட்சி எதுடா? லங்கா சமசமாய கட்சி. லங்கா சமசமாய கட்சி. இக்கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இடதுசாரிகள். இடதுசாரிகள். இவர்கள் பிரச்சார முறையை பயன்படுத்திய இயக்கம். இவர்கள் பிரச்சார முறைக்கு பயன்படுத்திய இயக்கம் சூரியமல் இயக்கம். சூரியமல் இயக்கம். என்ன இயக்கம்? சூரியமல் இயக்கம். சரியா பிள்ளைகள்? என்ன இயக்கம்? சூரியமல் இயக்கம். இப்ப பாருங்க. அடுத்த படத்துல காட்டப்படுறவரை தெரியும். எங்க பார்த்த நீங்கள்? இந்த அரசியல் ஜாப்புக்குள்ள பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். யார் அவர்? ஜேம்ஸ் பீரிஸ். யார் பிள்ளைகள்? ஜேம்ஸ் பீரிஸ் என்று சொல்லப்படுறவரான் இங்க வருவார். ரைட். இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்த இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைக்கணும். புதிய
அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் பற்றி. இவர் தனது கோரிக்கைகளை யாரிடம் கையளித்தார்? சரியா? இவர் யாரிட? குடியேற்ற நாட்டு செயலாளரிடம். குடியேற்ற நாட்டு செயலாளரிடம். இதன் விளைவாக அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் ஜாப்பு குருமெக்கலம். என்ன அரசியல் ஜாப்பு? குருமெக்கலம் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் ஜாப். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இந்த நீர்த்தேக்கம் என்ன பிள்ளைகள்? விக்டோரியா நீர்த்தேக்கம். என்ன நீர்த்தேக்கம்? விக்டோரியா நீர்த்தேக்கம். விளைக்கொள்ளுங்க, விக்டோரியா நீர்த்தேக்கம் என்று. இது எந்த நதி குறுக்காக அணை கட்டி உருவாக்கப்பட்டது? எந்த நதி? மகாவலி கங்கை. மகாவலி கங்கை. இதன் பிரதான நோக்கம் என்னடா? மின் உற்பத்தி. மின் உற்பத்தி. இதற்கு உதவி வழங்கிய நாடு பிரித்தானியா. இதற்கு உதவி வழங்கிய நாடு பிரித்தானியா. சரியா? உதவி வழங்கிய நாடு பிரித்தானியா. சரி, ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த படம் தெரியும் உங்களுக்கு. யார் இந்த படத்துல இருக்கிறவர் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அடோப் ஹிட்லர். ஆரடா? அடோப் ஹிட்லர். இதான யார் பிள்ளைகள்? அடோப் ஹிட்லர் என்று சொல்லப்படுறவரான் இந்த படத்துல காட்டப்படுகின்ற குட்டி மீசக்காரன். இதான ஆரடா? அடோப் ஹிட்லர். அடுத்த பாருங்க பிள்ளைகள், அடுத்தபடியும் பாருங்க. இவருடன் தொடர்புடைய நாடு. இவருடன் தொடர்புடைய நாடு என்னடா? ஜெர்மனி. என்ன நாடு பிள்ளைகள்? ஜெர்மனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு. ரைட். அப்ப இவரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்னடா? தேசிய சோசலிச சோசலிச கட்சி. என்ன கட்சி பிள்ளைகள்? தேசிய சோசலிச கட்சி. படத்துல காட்டப்படுறவர் யாருன்னு சொன்னாங்க? ஹிட்லர். அடோப் ஹிட்லர். இவருடன் தொடர்புடைய நாடு என்னடா? ஜெர்மனி. இவரால் எழுதிய நூல் என்ன? எனது போராட்டம். ரைட், எனது போராட்டம். சரியான இவ்வாறான விடயங்கள் இதுல வரும். அடுத்தவரையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகள். யார் பிள்ளைகள் அடுத்தவர்? பெனிடோ முசோலினி. பெனிடோ முசோலினி. இவரோடு தொடர்புடைய நாடு எதியோப்பியா. சாரி, இத்தாலி. இவருடன் தொடர்புடைய நாடு இத்தாலி. இவரால் உருவாக்கப்பட்ட படையணி கருஞ்சட்டப்படை. கருஞ்சட்டைப்படை. இவரால் இத்தாலியில் பரவப்பட்ட கொள்கை பாசிசவாதம். ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப பாருங்கோ, நாங்கள் இவ்வளவு படமும் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு கணக்க படம் இல்லை, ஒரு கொஞ்சம் படம் தான் இருக்குது இன்னும் பார்க்கறதுக்கு. இதோட சரியா நினைக்கிறேன் படம் பாருங்கோ. அப்ப நாங்கள் ஒரு பகுதி நிறைவு பெறுது. அப்ப இந்த படம் என்ன பிள்ளைகள்? லூசிடானியா கப்பல். என்ன கப்பல்? லூசிடானியா கப்பல். இவரோடு தொடர்புடைய எப்போரோடு? முதலாம் உலக மகா யுத்தம். முதலாம் உலக மகா யுத்தம். இது எந்த நாட்டுக்குரிய கப்பல்? பிரிட்டிஷுக்குரிய கப்பல். பிரிட்டிஷ் அல்ல, பிரித்தானியாவுக்குரிய கப்பல். இதனை தாக்கி மூழ்கடித்த நாடு என்னடா? ஜெர்மனி. இந்த நாடு ஜெர்மனி என்று சொல்லப்படுகின்ற நாடு. சரியா பிள்ளைகள்? ஜெர்மனி என்று சொல்லப்படுகின்ற நாடு. இப்ப பாருங்க, இதுல தரப்பட்ட படங்கள் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் என்றாலும் பார்த்துட்டோம். இதுல இருக்கிற படங்கள் பார்த்துட்டோம். ஏற்கனவே அன்றைக்கு ஒரு பேப்பர்லையும் இதுல இருக்கிற சில இடங்கள் பார்த்திருந்த நாங்கள். ரைட். அதுலயும் நாங்கள் பிள்ளைகள் வினா கட்டமைப்பு 2, வினா கட்டமைப்பு 3 நாங்கள் நிறைவு செய்துட்டோம். ரைட்.
பிள்ளைகள் நாங்கள் வினா கட்டமைப்பு 5ல ஒரு கேள்வி 4ல ஒரு கேள்வி விளங்கப்படுத்தின ஞாபகம் இருக்கு. 2ம் விளங்கப்படுத்திட்டுனா 1 விளங்கப்படுத்திட்டுனான்னு எனக்கு தெரியல. ஆனா முதலாவது கேள்வி விளங்கப்படுத்திட்டு சரிதானே? அப்ப நாங்கள் இனி பார்க்க வேண்டிய விடயம் என்ன பிள்ளைகள்? இந்த வினா இலக்கம் 2ல சரிதானே? இந்த இலக்கம் வினா இலக்கம் 2ல வந்து நாங்க பார்க்கணும். சரியானே? இப்ப பாருங்க எல்லாரும், நாங்கள் வினா இலக்கம் 2ல பார்க்கணும் பிள்ளைகள். சரிதானே? என்ன பார்க்க போறோம்? வினா கட்டமைப்பு. வினா கட்டமைப்புல பாருங்க பிள்ளைகள், 2வது வினாவிலிருந்து பார்க்கும். வினா கட்டமைப்புல 2வது, அதாவது எந்த வினாவிலிருந்து பார்க்க போறோம் என்று சொல்லுங்க பாப்போம். எந்த வினாவிலிருந்து பார்க்க போறோம்? இந்த வினா கட்டமைப்பின் 2வது கேள்வியிலிருந்து பார்க்கும். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், 2வது வினா என்ன வினா? ரைட். இப்ப 2வது வினாவை எல்லாருமே பார்த்து கொள்ளுங்க. வினா கட்டமைப்பினுடைய 4ன் 2வது வினா. சரி, முன்வரலாற்று கால இலங்கையில் விஞ்ஞான அறிவை பறைசாற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள். முதலாவது நடா களிமண்ணோட கல்லறை மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம். ஒன்று என்ன? களிமண்ணோட கல்லறை மயானம் அமைக்கும் தொழில்நுட்பம். ரைட். கல்லறை, அதாவது களிமண்ணோட கல்லறை அமைக்கும் தொழில்நுட்பம். சரி, அடுத்த பாருங்கடா, வீடமைக்கும் தொழில்நுட்பம். வீடமைக்கும் தொழில்நுட்பம். வீடமைக்கும் தொழில்நுட்பம். ரைட். ஓகே பிள்ளைகள், இதுல முதலாவது கேள்வி செய்யலன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே, விளங்கப்படுத்துவோம், பிரச்சனை இல்லை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், களிமண் கல்லறை அமைக்கும் தொழில்நுட்பம், வீடு அமைக்கும் தொழில்நுட்பம். அடுத்த மட்பாண்டம் செய்யும் தொழில்நுட்பம். மட்பாண்டம் செய்யும் தொழில்நுட்பம். மட்பாண்டம் செய்யும் தொழில்நுட்பம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பண்டைய கால இலங்கையில இரும்பு பிரித்தெடுக்கப்பட்ட இடம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகள், பண்டைய கால இலங்கையில குறிப்பாக இந்த மத்திய மாகாணத்துல சிகிரியாவுக்கு அண்மையில உள்ள தெகிகக அலகந்த என்ற இடத்துல இரும்பு பிரித்தெடுக்கப்படுது. உவா மாகாணத்துல சப்ரகமுக பகுதியில பலாங்குடைக்கு அண்மையில் உள்ள சமநிலவ என்ற இடத்துல இரும்பு பிரித்தெடுக்கப்படுது. அப்ப அந்த 2 விடயங்களும் தான் நீங்க வரப்போகுது. அப்ப எழுதி கொள்ளுங்க. ஒன்று தெகிகக எலகந்த, தெகிகக எலகந்த. அடுத்து 2வது சமநல வெவ. சமநல வெவ. ரைட். பலாங்கொடவில் உள்ள சமநல வெவ. அப்ப இந்த 2 இடங்களையும் இரும்பு பிரித்தெடுக்கப்பட்டமைக்கான சான்றுகளை வந்து நாங்கள் கண்டறியலாம் பிள்ளைகள். பிள்ளைகள், அடுத்த கேள்விய பாருங்க. துட்டகை முனு மன்னன் காலத்தில் கட்டடங்களை நிர்மாணிக்கும் போது பின்பற்றிய தொழில்நுட்ப சான்றுகள் 2. அப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது பாருங்க பிள்ளைகள், என்ன? ருவன்வெளி சாய. என்ன சாய பிள்ளைகள்? ருவன்வெளி சாய. இப்ப இதுதான் ருவன்வெளி சாய தாது கோபம். இப்ப இதுல பிள்ளைகள் முதலாவது தொழில்நுட்பம் பின்பற்றும் என்ன? இந்த உயரமான பகுதியில இடிதாங்கி, அதாவது இடிதாங்கிய உருவாக்கினோம். அதுதான் என்ன பிள்ளைகள்? வஜ்ர சும்பட்ட. ரைட். இது மின்னலை தாக்குறத
குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது. சரியான என்ன இந்த கோபுரம். இதை விட இந்த ருவன்வெளி சாயவுக்கு அமைக்கப்படுகின்ற அத்திவாரம் பிள்ளைகள் பல மண்படைகளால ஒன்றின் மேல் ஒன்றாகிட்டு இன்றைய நவீன கான்கிரீட்டுக்கு ஏற்ற வகையில இது அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப சிறந்த ஒரு தொழில்நுட்ப முறைமைய ருவன்வெளி சாய் என்ற தாது கோபம் வெளிப்படுத்தி நிற்குது. பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த கட்டிட தொழில்நுட்பத்துல இத கேட்கிற மாதிரி ஆலாகன பிரிவனா பற்றி கேட்கலாம். அதை விட இந்த விகாரைகள் தொடர்பான விடயங்களை வச்சுக்கொண்டும் கேள்விகள் வரும். சரியான அப்ப தொழில்நுட்ப திறன் கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கத்தான். அடுத்த பாருங்க பிள்ளைகள், வசப மன்னனால் நீர்ப்பாசனத்துறைக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் முன். அப்ப வசப மன்னனால நீர்ப்பாசன பணிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்றா ஒன்று தெரியும், பாரிய குளங்களை அமைத்தமை. பாரிய குளம் அமைத்தமை எத்தனை குளம்? 11 குளம். என்னத்துல சொல்லுது? வம்ச கதைகள்ல மாத்திரம்தான் சொல்லுது. யார்? வசப மன்னனால பாரிய குளம். அடுத்த பாருங்கடா, இலகர கால்வாய் அமைக்கப்பட்டமை. இந்த இலகர கால்வாய் 30 மைல் தூரத்துக்கு நீரை கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. யாரால? வசப மன்னனால. இதை விட பாத்தீங்கள் என்று சொன்னாடா, இந்த சுரங்கவழி நீர்ப்பாசன முறைமையை அறிமுகம் செய்தமை. என்ன வழி? சுரங்கவழி நீர்ப்பாசன முறைமையை அறிமுகம் செய்தமை. ரைட். இப்ப இதெல்லாம் ஆருடைய அரசியல் பணிகள்? சரி, பொருளாதார பணிகள். வசவ மன்னனுடைய பொருளாதார பணி. ஒன்று என்ன சொல்ல போறீங்கள்? இந்த ருவன்வெளி சாய் என்ற அத்திவாரம் அமைப்பதற்கு பல்வேறு மண்படைகளாக இட்டு அத்திவாரம் சிறந்த தொழில்நுட்பம் மிக்கதாக அமைக்கப்படும். அதே மாதிரி இந்த இடிதாங்கி அதுவும் வஜ்ர சும்பட் என்ற உபகரணத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. அதை விட சுரங்க வழியிலான நீர்ப்பாசன முறைமைகள். அப்ப இவியல் எல்லாம் என்ன செய்தண்டா வசவமன்னால மேற்கொள்ளப்பட்ட பணிகளுக்குள்ள ஒரு சிறந்த ஒரு நீர்ப்பாசன துறையாக காணப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? சிறந்த ஒரு பணியாக என்ன செய்யப்படுது? காணப்படுகின்றது. ரைட். சரியான பிள்ளைகள். அப்ப நாங்கள் இவ்வளவு விடயங்களையும் இதுல பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்த விடயம் என்ன பார்க்க போறோம்? ரைட். ஓகே பிள்ளைகள். அப்ப இவ்வளவு வினாக்களும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். நாங்கள் மிகுதி விடயங்களை இன்னொரு நாள்ல தான் நாங்கள் எல்லாருமே பார்க்க போறோம். சரியா? அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப உங்களை இதுல யாருக்காவது ஆர்ட்ஸ்